தமிழக மக்களே எல்லாருக்கும் ஒரு இனிய சிறப்பான மதிய வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 10/5/2025 ஆகிறதுங்க. இப்போ நம்ம தமிழகத்தில் அதிகமான ஒரு வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான ஒரு வெயில் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாருமே கவனமாக இருங்க. இன்று மட்டுமல்லங்க, வரக்கூடிய வாரங்களில் மே மாதம் இறுதி நாள் வரைக்கும் நம்ம எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 30 டிகிரிக்கு மேலே அடித்தாலே அது வந்து ஒரு அதிகமான ஒரு வெப்பம்தான். அதாவதுங்க, சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 30 டிகிரி 35 36 டிகிரிக்கெல்லாம் வெயில் அடிக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு இதமான ஒரு வெயிலாக தான் அடிக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றத்தால் 30 டிகிரி தொட்டாலே அது வந்து ஒரு மிக அதிகமான ஒரு வெயிலாக அடிக்கிறது. எனவே ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுவே 40 டிகிரிக்கெல்லாம் மேலே தொட்டுச்சுன்னா அது இன்னும் ஒரு அதிகமான ஒரு வெயிலாக அடிக்குது. எனவே கவனமாக இருங்க. இன்று மதியம் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் நிறைய பேர் வயலில் வந்து வேலை பார்ப்பீங்க, கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்கீங்க. தயவு செய்து விவசாயிகள் நீங்கள் வந்து நிழலில் உட்காந்து வேலை பாருங்கள். ஒன்றும் அவசரப்படாதீங்க, சரிங்களா? அதிகமான ஒரு தண்ணீர் குடிங்க, சரிங்களா? அதிகமான ஒரு தண்ணீர் குடித்து நீங்கள் வந்து பொறுமையாக நிதானமாக வேலை பாருங்கள். இந்த வருஷம் விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு காத்திருக்கு. என்ன சார் இது சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க, அதாங்க உண்மை. விவசாயிகளுக்கு முன்கூட்டியே விவசாயம் செய்வதற்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படலாம். அதுவும் டெல்டா மாவட்ட மக்கள் இன்னும் அதிகமான ஒரு பயனடைவார்கள். இந்த வருஷம் விவசாயம் செய்வதற்கு அதிகமான ஒரு நீர்வரத்து கிடைக்கிறது. தென்மேற்கு பருவமழையால் அதிகமான ஒரு நீர்வரத்து தாமிரபரணி ஆறு எல்லாமே நிரம்பிவிடும். அதே போல் தென் மாவட்டம் அங்கே இருக்கக்கூடிய சிறிய சிறிய டேம்கள், அது மட்டும் இல்லாமல் ஏரிகள் குளங்கள் எல்லாமே நிரம்பும். அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் அதிகமான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய சிறிய சிறிய டேம்கள் மற்றும் மேட்டூர் அணை கூட இந்த வருஷம் நிரம்பினாங்க. 120 அடி எட்டாவிட்டாலும் 110க்கு மேலே எட்டிவிடும். 110 117 கூட நெருங்கிவிடும். ஆனால் அதிகமான ஒரு நீர்வரத்து வந்து முன்கூட்டியே ஜூன் மாதமே தண்ணீர் வந்து திறக்கப்படலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய மே மாதம் ஒரு 13ஆம் தேதிக்கு மேலே கர்நாடகா மற்றும் இந்த வடக்கு கர்நாடகா, அந்த வடக்கு கேரளா முழுவதும் அதீதமான ஒரு மழை பெய்யலாம். அங்கே மழை பெய்யும் போது அங்கே இருக்கக்கூடிய நீர்வரத்து எல்லாமே அந்த தாமிரபரணி மற்றும் இந்த தாமிரபரணி ஆற்றுக்கு இந்த பக்கம் வரும். அந்த பக்கம் மேட்டூர் அணைக்கு ஒகேனக்கல் இங்கெல்லாம் எல்லாமே அதிகமான ஒரு நீர்வரத்து வந்து விவசாயிகளுக்கு விவசாயம் செய்வதற்கு அதிகமான ஒரு நீர்வரத்து கண்டிப்பாக இருக்கிறது. சரியாக கவலைப்படாதீங்க. இந்த முழுமைக்கும் கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதல்ல நம்ம இன்று முதல் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் இப்போ அதிகமான ஒரு வெயில் வந்து அடிச்சிட்டு இருக்கு. எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. இப்போ 30 டிகிரிக்கு மேலே சில இடங்களில் சில மாவட்டங்களில் 40 டிகிரி வரைக்கும் ஒரு அதிகமான ஒரு வெயில் வந்து அடிச்சிட்டு இருக்கு. இந்த வெயிலுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து மழை பெய்யுமா அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க, இன்றைக்கி வந்து மழை அப்படிங்கிறது இருக்கிறது. சில இடங்களை மட்டும் எதிர்பாருங்க, சரிங்களா? சில இடங்கள் மற்றும் சில மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் இன்றைக்கி வந்து சில இடங்களில் மழை பதிவாகலாம். குறிப்பாக புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மற்றும் அரியலூர், பெரம்பலூர், கும்பகோணம், மன்னார்குடி மற்றும் பட்டுக்கோட்டைக்கு வடக்கே சில இடங்களில் மதியம் மாலை இரவில் கனமழை எதிர்பாருங்க. டெல்டாவில் சில இடங்களில் மழை பதிவாகலாம், வாய்ப்பு இருக்குது. கும்பகோணம் மற்றும் மயிலாடுதுறை வடக்கு டெல்டாவில் மதிய மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? டெல்டா மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா சில இடங்களில் இன்றைக்கு இந்த மழை பதிவு இன்றைக்கும் நாளைக்கும் சில இடங்களில் குறைவான ஒரு மழையாக இருந்தாலும் வரக்கூடிய மே மாதம் ஒரு 13ஆம் தேதிக்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னா டெல்டா மாவட்டம் முழுவதும் அதிகமான ஒரு மழை, அதாவது அதிகமான ஒரு மழை சொல்வதை விட பரவலான ஒரு கனமழையும் தென்மேற்கு பருவக்காற்றுடன் இணைந்த ஒரு மழையாக நம்ம டெல்டாவில் பதிவாக போகுது. டெல்டா மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. இன்னும் 2 நாள் மட்டுமே இருக்குது. இன்றைக்கி தேதி 10, 11, 12ஆம் தேதிக்கு மேலே நம்ம டெல்டா மாவட்டம் முழுவதும் ஒரு சிறப்பான மழை வந்து பரவ எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக மாலை இரவில் அதிகமான ஒரு மழை இருக்குது. ஸோ அடுத்து தென் மாவட்டம். தென் மாவட்டம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ராமநாதபுரம் மாவட்டம், அதே போல் பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை, அருப்புக்கோட்டை, சாத்தூர், கோவில்பட்டியில் ஏதேனும் சில இடங்களில் மழை மேகம் உருவான மழை கொடுக்கும், சரிங்களா? முதல்ல மழை மேகம் உருவாக வேண்டும். உங்கள் மாவட்டங்களில் சிறிய சிறிய மழை மேகம் தான் அது வந்து மிகப்பெரிய ஒரு மேகமாக மாறும். முதல்ல மழை மேகம் உருவாகணும், அதற்கான சாதகம் ஏற்படணும். இப்போ அதற்கான சாதகம் இருக்குது. தென் மாவட்டங்களில் நேற்று போல் இன்றைக்கும் மழை மேகம் உருவாகி
சில இடங்களில் மழை கொடுக்கலாங்க. எங்கன்னா அருப்புக்கோட்டை, மதுரை, மேலூர், அதே போல் சிவகங்கை, மானாமதுரை, ராஜபாளையம், திண்டுக்கல், மணப்பாறை கூட மழை கொடுக்கலாங்க. திண்டுக்கல், மணப்பாறை, பழனி, வேடசந்தூர், மணப்பாறைக்கு தெற்கே பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு மழைக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் தூத்துக்குடி, காயல்பட்டினம், கன்னியாகுமரி மாவட்டம் சில இடங்களில் மட்டும் மழைக்கு எதிர்பாருங்க. சில இடங்களில் மழை பதிவாகலாம். நாங்குநேரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி சில இடங்களில் மழை வந்து தீவிரமாக காணப்படும். கோவில்பட்டி, சாத்தூர், அருப்புக்கோட்டை, ராஜபாளையம் மற்றும் பெரையூர், பழைய குற்றாலம், தென்காசி, சிவகாசி ஏதேனும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் தென் மாவட்டங்கள் முழுவதும் அந்த மலை மேகம் உருவாகலாம். ஏன்னா எந்த இடத்துல வேணால் உருவாகலாம். ஆனால் எல்லா இடங்களுக்கும் சாதகம் இருக்குது. திண்டுக்கல்ல மழை உருவாகி பெய்யலாம், இல்லை கோவில்பட்டியில் மழை பெய்யலாம், இல்லை கயத்தாறு அங்கே கூட மழை உருவாகலாம், கடைநல்லூரில் மழை உருவாகலாம். எல்லா இடங்களுக்கும் சாதகம் இருக்குது. தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் கனமழை திடீரென்று உருவாகி பெய்யலாம், கவனமாக இருங்க. அடுத்து கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு அந்த எல்லையோரத்தில் மட்டும் கனமழை இருக்கும். அதாவது கோயம்புத்தூருக்கும் நீலகிரிக்கும் இந்த காரமடையில் கனமழை பதிவாகும். திருப்பூருக்கு வடக்கே தாங்க மழை இருக்கும். திருப்பூருக்கு வடக்கு பகுதி இந்த நம்பியூர், சத்தியமங்கலம், ஈரோடு மாவட்டம் சில இடங்களில் மழை இருக்குது. சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு சில இடங்களில் கண்டிப்பாக மழை பதிவாகும். கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம், அதே போல் நாமக்கலுக்கு வடக்கே மதியம் மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் ஜோலார்பேட்டை, ஆம்பூர், குடியாத்தம், வேலூர், ஆரணி, காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு இன்றைக்கி வந்து வட கடலோரத்தில் கூட மழை பதிவாகலாம். சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. கடலூர் மற்றும் புதுச்சேரி மற்றும் நெய்வேலி, உளுந்தூர்பேட்டை கடலோரத்தில் மழை சில இடங்களில் பதிவாகும். கடலோரம் அடுத்து ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டம் அதாவது செங்கல்பட்டு, தாம்பரம், பூந்தமல்லி, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில இடங்களில் மழை பதிவாகலாம். வட மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. இன்றைக்கு வட மாவட்டங்களில் சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்துவிடும். நாளைக்கும் சில இடங்களில் மழை காணப்படும். ஆனால் நாளை மறுநாள் பார்த்திங்கன்னா வட மாவட்டம் முழுவதும் மிக அதிகமான ஒரு மழை இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கெல்லாம் அதிகமான ஒரு மழை வந்துக்கிட்டு இருக்குது. சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் மற்றும் காற்று பகுதிகளுக்கு இன்றைக்கி வந்து மழை எதிர்பார்க்காதீங்க. கரூர் மாவட்டம் மேற்கே மழை வந்து உருவாது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வலுவான ஒரு காற்று அடிச்சிக்கிட்டு இருக்குது. இதனால் காற்று பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு மழைக்கு வரலாம், வந்தால் வரலாம், வராமல் கூட போகலாங்க, ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஆனால் கோயம்புத்தூருக்கு வடக்கு, கரூர் மாவட்டத்திலிருந்து மழைக்கான வாய்ப்பு இருக்குது. கரூருக்கு தெற்கே மழை உருவாகலாம், கரூருக்கு வடக்கே மழை உருவாகலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, பெரம்பலூர், திருச்சி, நெய்வேலி, அரியலூர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாம். கண்டிப்பாக மழை வந்து நம்ம தமிழகம் முழுவதும் உறுதிங்க. இப்போ இந்த தீவிரமான மழை அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம சொல்கிறேன் கேளுங்க. அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் அதாவது மே மாதம் ஒரு 12ஆம் தேதி வரைக்கும் நம்ம தமிழகத்தில் தீவிரம் குறைந்து சில இடங்களில் மட்டும் மழை கொடுத்துட்ருக்கோம். அதாவது சில இடங்கள் தென் மாவட்டம் சில இடங்களில் மழை பெய்யும். வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், மேற்கு உள் மாவட்டம் சில இடங்களில் மட்டும் மழை வந்து பதிவாகும். தினசரி மழை வந்து சில இடங்களில் மழை பதிவாகும். ஆனால் வரக்கூடிய மே மாதம் 13ஆம் தேதி முதல்ல பார்த்தீங்கன்னா வட தமிழகம் மற்றும் வட உள் மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, கோயம்புத்தூர் மற்றும் மேற்கு காற்று வீசக்கூடிய அந்த காற்று பகுதிகள், அதே போல் கரூர், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் எல்லா இடங்களிலும் மே மாதம் 13ஆம் தேதி முதல் அதிகமான ஒரு மழையும் தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த நம்ம தமிழகத்தில் அந்த கோடை மழை அப்படிங்கிறது பதிவாக போகுது. அது மட்டும் இல்லைங்க, கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கெல்லாம் அதிகமான ஒரு மழைங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடுக்கு எல்லாமே அதிகமான ஒரு பரவலாக மிக மிக நீண்ட பரவலாக மழை பெய்துவிடும். திருவண்ணாமலை, அதே போல் வேலூர், காஞ்சிபுரம், சென்னை, மதுராந்தகம், செங்கல்பட்டு மற்றும் கடலோர மாவட்டம் புதுச்சேரி, கடலூருக்கு எல்லாமே மிக கனமழை இருக்கிறது. அதே போல் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் மே மாதம் 13ஆம் தேதி முதல் நம்ம எதிர்பார்க்கலாம். சிறப்பான மழை வந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் தென் மாவட்டம் மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், ராஜபாளையம், கோவில்பட்டி, ராமநாதபுரம் மாவட்டம், அதே போல் தூத்துக்குடி, திருநெல்வேலிக்கெல்லாம் அதிகமான ஒரு மழை இருக்குது. எப்போதுமே தூத்துக்குடியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிச்சுன்னா வெறும் காற்று மட்டும் தான் அடிக்கணும். இந்த வருஷம் தூத்துக்குடிக்கெல்லாமே அதிகமான ஒரு மழை, அதிகமான ஒரு இடியுடன் கூடிய கனமழை அந்த தென்மேற்கு பருவமழை தொடக்கத்தில் எதிர்பார்க்கலாம். எப்போதுமே தென்மேற்கு பருவமழை தொடங்கிடுச்சுன்னா தூத்துக்குடியில் ஒரு மழை அளவு வெறும் 2 சென்டிமீட்டர் தான். இந்த வருஷம் 10-15 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாக போகுது. தென் மாவட்டங்களில் எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது. தென் மாவட்டம் எந்தெந்த இடத்துல குறைவாக மழை கொடுக்குமோ அந்தந்த இடங்களில் அதிகமான ஒரு மழை வந்து இந்த வருஷம் கொடுக்க போது கவனமாக கேளுங்க. நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அதிகமான ஒரு மழைங்க. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, வால்பாறை, தேனி மாவட்டம், அதே போல் ராஜபாளையம், கடைநல்லூர், திருநெல்வேலிக்கு மேற்குப்புறம், நாகர்கோவில், திருவனந்தபுரம், நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முழுவதும் அதீதமான ஒரு மழை வந்து பதிவாக போகுது. எல்லா இடங்களிலும்
எனவே கேரளா மற்றும் நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. சூறாவளி காற்று மழை பெய்யும் போது தென்மேற்கு பருவக்காற்றோடு இணைந்து மழை பெய்யும் போது அதிகமான ஒரு மழையாக பல மணி நேரம் கூட மழை தொடரலாம், பல மணி நேரம் மழை நீடிக்கலாம். கவனமாக இருங்க. நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், அதேபோல் பொள்ளாச்சி, பாலக்காடு கணவாய் பகுதி, வால்பாறை, தேனி மாவட்டம், ராஜபாளையம் மேற்கு பகுதி மற்றும் தென்காசி மேற்கு பகுதி, திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதி, நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. அதீதமான ஒரு மழை வந்துக்கிட்டு இருக்குது. திண்டுக்கல் மற்றும் கிழக்கு மாவட்டம், இந்த டெல்டா மாவட்டம், சேலம், திருவண்ணாமலை, நெய்வேலி, உளுந்தூர்பேட்டை, திருவண்ணாமலை இங்கெல்லாம் அதிகமான ஒரு மழை தான். கிருஷ்ணகிரி, தருமபுரியும் சொல்லியாச்சுங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கெல்லாம் இன்றைக்கும் நாளைக்கும் சில இடங்களில் மழை பதிவானாலும் வரக்கூடிய மே மாதம் 13ஆம் தேதி முதல் கிருஷ்ணகிரி, தருமபுரியை மையமாக வைத்து அதீதமான ஒரு மழை கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, அதேபோல் கரூர், திருப்பூர், திருவண்ணாமலை மாவட்டம், காஞ்சிபுரம், வட தமிழகம் முழுவதும் அதிகமான ஒரு மழை தான். கடலோர மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் எல்லா இடங்களும் அதிகமான ஒரு வாய்ப்பு தான். எங்கே பார்த்தாலும் மழை மேகம் தான். வரக்கூடிய மே மாதம் 13ஆம் தேதி கிளைமேட் எப்படி இருக்குன்னா, நீங்கள் உங்கள் மாவட்டம் இருந்து பார்க்கலாம். சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மேகமாக தான் இருக்கும். அது அந்த பக்கம் பார்த்தா மழை பெய்யும், இந்த பக்கம் பார்த்தா மழை பெய்யும், எந்த பக்கம் பார்த்தாலும் மழைங்க. வரக்கூடிய மே மாதம் 13ஆம் தேதி முதல் 8 திசையிலும் மழை மேகம் திரண்டு உங்கள் மாவட்டங்கள் முழுவதும் அதீதமான ஒரு மழை கொடுக்க போது. தென்மேற்கு பருவக்காற்று அதீதமான ஒரு தொடக்கத்தில் அதிகமான ஒரு மழை கொடுத்தாலும் தென்மேற்கு பருவமழை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் மழை கொடுக்கும். அதுக்கப்புறம் காற்று அதிகமாக வீசும். அதுக்கப்புறம் ஒரு நிகழ்கள் உருவானால் அடுத்த நிகழ்வு உருவாகும் வரைக்கும் நம்ம தமிழகத்தில் இந்த ஈரப்பதம் காற்றால் மழை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வாரங்களில் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிசா நோக்கி நகரப்போகுது. அந்த ஒடிசா நோக்கி நகரக்கூடிய அந்த தாழ்வு பகுதி அது அப்படியே வட இந்தியா உள்ளே போய் அங்கேயும் தென்மேற்கு பருவமழை சீக்கிரமாக தொடக்க போகுது. அதுவும் மே மாதம் இறுதியில் வட இந்தியா கூட தென்மேற்கு பருவம் தொடங்கிடும். எல்லா இடங்களுக்கும் மிக சிறப்பான மழை வந்துக்கிட்டு இருக்கு. கவனமாக இருக்க வேண்டும். மழை பெய்யும் போது கவனிக்க, மதிய மழை உருவான கண்டிப்பாக ஆலங்கட்டிய மழையாக பெய்தாலும் அது ஆலங்கட்டிய மழை ஒரு கல் போல் விழும். ஸோ அதனால் இந்த ஓடுகள் சேதமடையலாம். இந்த ஆர்ப்பட சீட்டு போட்டிருப்பவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைக்கி ஆலங்கட்டிய மழைக்கு அதிகமான ஒரு சாதகம் இருக்குது. எங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காற்று அடிக்காமல் ஒரு அழுத்தம் ஏற்படும். ஸோ அந்த அழுத்தம் அதாவது ஆலங்கட்டிய மழை எப்படி பெய்யுதுன்னா, முதல்ல மழை மேகம் உருவாகும். ஸோ அந்த மழை மேகத்தை குளிர்வித்து மழையாக மாற்றுவதற்கு இந்த கடல் காற்று என்ன பண்ணும்னா சரியான நேரத்தில் உள்ளே நுழையணும். அதான் தருமபுரி வரைக்கும் அந்த காற்று போகும்னு தெரியல. ஆனால் மழை மேகம் அங்கே உருவாகி இருக்கும். ஆல்ரெடி உருவாகி அப்படியே வடமேற்கு வெப்பக்காற்று என்ன பண்ணும்னா அந்த மேகத்தை அப்படி தீவிரப்படுத்தும். ஸோ அந்த நேரத்தில் அந்த இடங்களில் காற்று அடிக்காமல் ஒரு அமைதியாக ஒரு நிசத்தமாக இருக்கும். அதாவது கடல் காற்று உள்ளே போய் அதை தீவிரப்படுச்சுன்னா அது மழை துளிகளாக மாறும். ஒருவேளை அது குளிர்விக்காமல் இருந்துச்சுன்னா அந்த கடல் காற்று நுழைய வரைக்கும் கொஞ்சம் பார்க்கும். ஒருவேளை நுழையவில்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மேகங்கள் அப்படியே அடர்த்தியான ஒரு மேகமாக மாறி அது அப்படியே மிகப்பெரிய ஒரு பனிக்கட்டிகளாக ஐஸ் கட்டியாக மாறி அப்படியே ஆலங்கட்டிய மழையாக காற்றோடைய அழுத்தம் காரணமாக அப்படியே ஒவ்வொன்றாக விழ ஆரம்பிச்சிடும். இதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆலங்கட்டிய மழை பதினைக்கு மேற்கு உள் மாவட்டங்களில் பதிவாகலாம். வட உள் மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு ஆலங்கட்டிய மழை சில நேரங்களில் பதிவாகலாம். அதேபோல் தென் மாவட்ட உள்பகுதிகளுக்கு அதிகமான ஒரு வெப்பம் உயர்ந்த இடங்களுக்கு இந்த சிறிய மலை தொடர்கள், ஏற்காடு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு மலை தொடர்கள் இருக்கும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆலங்கட்டிய மழை உருவாகி பெய்யலாம். ஆலங்கட்டிய மழை பெய்யும் போது கவனமாக இருங்க. ஆலங்கட்டிய மழை பெய்யும் போது எல்லாருமே கவனமாக இருக்கணும். எல்லாமே வீட்டுக்குள்ளே மழை பெய்யும் போது கவனமாக இருங்க. அடுத்தடுத்த அருகில் தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மறக்காமல் மற்றவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அடுத்தடுத்த அறிக்கைகள் உங்களுக்காக நம்ம வழங்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக ஒரு துல்லியமான ஒரு அறிக்கையாக நம்ம வழங்கிட்டு இருக்கோம். விவசாயிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் நம்முடைய சேனல் இந்த வருஷம் ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லா இடங்களுக்கும் மழை நம்ம கரெக்டாக சொன்ன மாதிரி இப்போ நம்ம கரெக்டாக சொல்கிறோம். மழை வருவதற்கான காரணம் சொல்கிறோம். மழை பெய்யவில்லை, அதற்கான ஒரு ரீசன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் 100% உண்மை மட்டுமே உங்களுக்காக தெரிவிக்கப்படுகிறது. எப்போதுமே இந்த பொய் வதந்தி இந்த மற்றவர்கள் மாதிரி போட்ட வீடியோவை மறுபடியும் போட்டு இது பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு சேவை. நம்முடைய சேனலை பார்த்துட்டு எல்லாருமே பயனடையணும். அது மட்டுமே நம்முடைய சேனல் நோக்கம். சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்பிக்கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றிங்க.